நாளுக்கு நாள் பார்த்தோம்னா வேலைவாய்ப்புக்காக நிறைய பேர் வந்து போராடிக்கிட்டே தான் இருக்கும். இப்போது உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் வந்துட்டு இன்ஃபோசிஸ் கம்பெனி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 700 பேர் வந்து வேலையை விட்டு வந்து தூக்கியிருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 400 பேரை வந்துட்டு லே ஆஃப் வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த நாளுக்கு நாள் ஐடி செக்டார் மூலயமா நிறைய பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து கம்மியாகிட்டே போயிட்டுருக்கு. லே ஆஃப் வந்து ஜாஸ்தியாகி போயிட்டே தான் இருக்குது. இப்போ இந்த கணக்குப்படி நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஐடி கம்பெனி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இன்ஃபோசிஸ் கம்பெனி மட்டும் கிடையாது, டிசிஎஸ் கம்பெனியும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நல்லது வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படி வந்து ஒரு கம்பெனி வந்து ஆட்குறைப்பு வந்து பண்ணுறாங்களோ, அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு கம்பெனியில் போயிட்டு ஜாயின் பண்ணுவாங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னா எங்கள் கம்பெனி வந்து அதாவது ரெக்குயர்மெண்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சில கம்பெனி எல்லாமே வந்து வேகன்சி வந்து ஓப்பன் பண்ணி வைப்பாங்க. இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் கம்பெனி வந்து பயங்கரமாக பேர் வந்து அடி வாங்கிட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து என்ன வந்து ஆகுதுன்னா, டிசிஎஸ் கம்பெனி, இன்ஃபோசிஸ் கம்பெனி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாரினில் அமெரிக்காவில் வந்துட்டு ஒரு இ-காமர்ஸ் கம்பெனி, அந்த கம்பெனியோட சிஇஓ வந்துட்டு ஒரு 100 பேர்கிட்ட வேலையை விட்டு வந்து தூக்கியிருக்காங்க. இவர் எதனால் வந்து அந்த வேலையை விட்டு வந்து தூக்கியிருக்காங்கன்றது அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதே நேரத்தில் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு போன மாதம் வந்து என்ன இருக்குன்னா, ஒரு ஐடி செக்டார் அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எம்ப்ளாயிஸ் வந்து 3 மாதமாக வந்து வேலைக்கு வரல, ஆப்ஸ்கவுண்ட் வந்து ஆயிட்டாங்க. அதாவது ஆப்சண்ட்டு கிடையாது, தலைமறைவாக ஆயிட்டாங்க, ஆப்ஸ்கவுண்ட் வந்து ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தினம் பார்த்தீங்கன்னா போய் பஞ்ச் வந்து பண்ணுவாங்க. அது சம்மந்தமாக இந்த வீடியோவில் வந்து நம்ம பேச போகிறோம். நிறைய பேர் வந்து வேலையை விட்டு அவங்களும் வந்து தூக்கியிருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தோன்னா உலகம் முழுவதும் பல கம்பெனியில் நிறைய பேர் வந்து வேலையை விட்டு வந்து தூக்கியிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் முழுக்க டீட்டெயிலிங்காக இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். நான் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து எனேபிளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் எல்லாருக்குமே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஆளுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று கேட்கும். அந்த ஆளை வந்து நீங்கள் எனேபிளில் போட்டு வச்சுக்கோங்க. ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஆகாஷ். வெல்கம் டு ஃபஸ்ட்டு வந்து டிசிஎஸ் கம்பெனி பற்றி நம்ம பார்ப்போம். இந்த டிசிஎஸ் கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கம்பெனி ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் டு குவார்ட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது குவார்ட்டர்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா 3 மாதத்துக்கு ஒரு குவார்ட்டர்னு வந்து சொல்லுவாங்க. 3, 6, 9, 12 ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 குவார்ட்டராக வந்து பிரிப்பாங்க. இந்த 3 மாதத்துக்கு ப்ரொடக்ஷன் வந்து எவ்வளோ வந்தது, எவ்வளோ வந்து ப்ராஃபிட் வந்து சம்பாதிச்சது, எவ்வளோ டேர்ன் ஓவர் வந்து வந்தது, எத்தனை பேர் வேலைக்கு வந்தாங்க, எத்தனை பேர் வேலையை விட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக கம்ப்ளீட் டீட்டெயில்ஸாக வந்து இந்த 3 மாதமாக வந்து பார்ட் பை பார்ட்டாக வந்து பிரிப்பாங்க. இப்போ இந்த டிசிஎஸ் கம்பெனி வந்து என்ன சொல்கிறாங்க, 2024 டிசம்பர் 31 அந்த நிலவரப்படி டிசிஎஸ் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா டோட்டல் எம்ப்ளாயிஸ் வந்து 6,07,354 பேர் வந்து இருந்திருக்காங்க. அதே வந்து பார்த்தோன்னா அதே டிசம்பர் மாதம் 2023 அந்த வருஷ கணக்குப்படி பார்த்தோன்னா எத்தனை பேர் இருந்திருக்காங்கன்னா, அதே டிசிஎஸ் கம்பெனியில் 6,12,724 பேர் வந்து இருந்ததாக வந்து அந்த கம்பெனி ஸ்டாட்டிக்ஸ் வந்து வெளியிடுறாங்க. அதாவது 2023 விட 2024 வந்து கிட்டத்தட்ட இந்த 3 மாத காலத்தில் வந்துட்டு 5,370 பேர் வந்து இந்த டிசிஎஸ் கம்பெனியில் வந்து எம்ப்ளாயிஸ் எல்லாமே வந்து குறைஞ்சி போயிருக்காங்க. உடனே இந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுதுன்னா, என்ன அடிக்கடி எம்ப்ளாயிங்க எல்லாருமே வந்து வேலையை விட்டு போயிட்டே இருக்காங்க. ஏன்னா எம்ப்ளாயிங்க நிறைய பேர் உள்ளே இருந்தால் தான் நிறைய பேருக்கு வந்து வேலை கொடுக்க முடியும். அதே நேரத்தில் வந்து பார்த்தோன்னா கம்பெனியோட ப்ராஃபிட்டு, டேர்ன் ஓவர் இது எல்லாமே வந்து டபுள் மடங்காக வந்து ஆக்க முடியும். உடனே டிசிஎஸ் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, எம்ப்ளாயிங்களாம் நிறைய பேர் வந்து வேலையை விட்டு போயிட்டு இருக்காங்க, இப்படியே போனால் வந்து கம்பெனிக்கு வந்து நல்லது கிடையாது, ஆனால் எம்ப்ளாயிங்க இனிமேல் வந்து வேலையை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அதிரடி முடிவு வந்து எடுக்கிறாங்க. அந்த முடிவு வந்து யார் எடுக்கிறாங்கன்னா, அந்த டிசிஎஸ் கம்பெனியோட ஹெச்ஆர் மலின் தெலிகாட் அவர் வந்து என்ன ஒரு டிசிஷன் வந்து எடுக்கிறாருன்னா, இங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் யாருமே வந்து வேலையை விட்டு போகக்கூடாது, அதுக்காக ஒரே ஒரு முடிவு வந்து நான் எடுக்கிறேன். அது என்ன முடிவுனா, உள்ளே இருக்கக்கூடிய எம்ப்ளாயிங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பதவி உயர்வு வந்து கிடைக்கணும். ஏன்னா போஸ்டிங் வந்து கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து போஸ்டிங் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு யாருமே வந்து வேலையை விட்டு போக மாட்டாங்க. இது வந்து ஃபஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் வந்து என்னன்னா, போஸ்டிங் வந்து கிடச்சிச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து டபுள் ஆகும். சேலரி வந்து டபுள் ஆக வாய்ப்பு இருக்குது. ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து சேலரி வந்து ஏற்றுவாங்க. இப்போ நிறைய பேர் எதுக்காக வேலைக்கு வராங்கன்னா, அந்த சேலரிக்காக தான். அந்த சேலரி வந்து நிறையா கிடைக்குதுன்ற ஒரே காரணத்துக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஆட்டோமேட்டிக்காக வெளியே போக மாட்டாங்க, அவங்க எல்லாருமே வந்து உள்ளே இருப்பாங்க. ஸோ இந்த 2 பெனிஃபிட்ஸ் மூலிமா வந்து என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக கம்பெனி வந்து நிறைய ப்ராஃபிட், டேர்ன் ஓவர் இது எல்லாமே வந்து பார்க்கும். கம்பெனி பார்த்தீங்கன்னா வருஷம் அவங்களுடைய ஆனுவல் இன்கம் வந்துட்டு அதிகமாகிட்டு போயிட்டே இருக்கும். இது எல்லாமே காரணமாக வச்சு அந்த மலின் தெலிகாட் வந்து என்ன பண்ணுறாருன்னா, கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 2024 அந்த கணக்குப்படி இந்த அக்டோபர் மாதம், நவம்பர் மாதம், டிசம்பர் மாதம் அந்த 2024 அந்த லாஸ்ட் அந்த 3 மாதம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லாஸ்ட் 3 மாதத்தில் கிட்டத்தட்ட 25,000 எம்ப்ளாய்க்கு வந்துட்டு பதவி உயர்வு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிசிஎஸ் கம்பெனி இருக்குங்களா, கிட்டத்தட்ட பார்த்தோன்னா எத்தனை கம்பெனி வந்து இருக்குன்னா, குளோபலைஸ்டாக வந்து கிட்டத்தட்ட 500 ஆஃபீஸ் வந்து இருக்கிறதா வந்து ஒரு தகவல் வந்து சொல்லுது. அதே நேரத்தில் வந்து இந்த 500 ஆஃபீஸுமே வந்து கிட்டத்தட்ட 50 கண்ட்ரிகளில் வந்து இந்த 500 ஆஃபீஸுமே வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு.
ஒவ்வொரு டிசிஎஸ் கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா 150க்கும் மேற்பட்ட நாடுகள்லேருந்து எம்ப்ளாயிஸ் எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. 2024 அந்த கணக்குப்படி பார்த்தோன்னா முதல் ஜனவரி மாதத்துலேருந்து அந்த வருஷத்தோட முடிவு 9வது மாதத்துக்குள்ளே கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் 1,10,000 எம்ப்ளாய்க்கு கிட்டத்தட்ட பதவி உயர்வு வந்து இந்த டிசிஎஸ் கம்பெனி வந்து கொடுத்துருக்கு. டிசிஎஸ் கம்பெனி இருக்குல்ல, இந்த டிசிஎஸ் கம்பெனியோட மொத்த பெண்களோட எண்ணிக்கை வந்துட்டு எத்தனை பர்சன்டேஜ் வந்து இருக்குன்னா 35.3% வந்து இந்த பெண்களோட எம்ப்ளாயிஸ் அவங்களுடைய பங்களிப்பு வந்து இந்த டிசிஎஸ் கம்பெனியில் வந்து இருக்குது. அதாவது இந்த டிசிஎஸ் கம்பெனியோட இந்த 12 மாதம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2024 அந்த 2024 கணக்குப்படி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் வந்து இந்த டிசிஎஸ் கம்பெனி எம்ப்ளாயி அவங்க எல்லாருமே வந்து கம்பெனி விட்டு வெளியேறி இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 13% வந்து இந்த எம்ப்ளாயிஸ் எல்லாருமே வந்து வெளியேறி இருக்காங்களாம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஐடி கம்பெனி பேட்டர்ன் படி Q3FY25 வந்து சொல்கிறாங்க. இது என்னன்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக எனக்கு வந்து தெரியல. ஒருவேளை ஐடி கம்பெனியில் யாராவது வந்து வேலை பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் யாராவது பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ இதுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து அதுக்கான அர்த்தம் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதாவது இந்த Q3FY25 சொன்னோம் பார்த்தீங்களா, இது சம்மந்தமாக வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து செலவு பண்ணியிருக்காங்க. எத்தனை கோடி வந்து எம்ப்ளாய்க்கு வந்து செலவு பண்ணியிருக்காங்கன்னா 35,956 கோடி வந்து இந்த எம்ப்ளாயிஸுக்கெலாம் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. இந்த டிசிஎஸ் கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய நிகர லாபம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது நெட் மார்ஜின் வந்து சொல்கிறாங்க. இந்த நெட் மார்ஜின் வந்து கிட்டத்தட்ட 19.4% வந்து இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது 2024 முடிவுப்படி ரொக்க இருப்பு இந்த பணம் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ ரொக்கமாக வந்து இருக்குன்னா 13,032 கோடியாக வந்து இருந்ததுங்களாம். இப்போ டிசிஎஸ் கம்பெனி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 2023 அந்த வருஷம் வந்து ஒரு காலாண்டு வந்து சொல்கிறாங்க. ஒரு காலாண்டில் வந்துட்டு கம்பெனி வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12% வந்து ப்ராஃபிட் வந்து பார்த்துருக்கு. அந்த 12% வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 12,380 கோடி வந்து அந்த கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட் வந்து வந்திருக்கு. ஆனால் அதே டிசிஎஸ் கம்பெனி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ ஒவ்வொரு காலாண்டும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ராஃபிட் வந்து இவ்வளோ வந்திருக்கு அவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு கணக்கு வந்து எடுப்பாங்க. 2023 வருஷம் ஒரு காலாண்டு வந்து பார்த்தீங்கன்னா 12,000 கோடி கிட்ட லாபம் வந்த அதே டிசிஎஸ் கம்பெனி இன்னொரு காலாண்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11,058 கோடி தான் வந்து அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் டர்ன் ஓவர் வந்து வந்திருக்கிறதா வந்து ஒரு தகவல் வந்து சொல்லுது. அதுக்கு காரணம் வந்து எம்ப்ளாயிஸ் எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து வேலையை விட்டு போகிறாங்கன்னு வந்து சொல்லப்படுது. அதுக்கு காரணம் என்ன, எம்ப்ளாயிஸ் எல்லாருமே நிறைய பேர் வேலையை விட்டு போயிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, நிறைய பேர் வேலையை விட்டு போனதுனால ஒவ்வொரு காலாண்டும் வந்து அடி வாங்கிட்டு இருக்கு இந்த லாபத்தில் வந்துட்டு இந்த டிசிஎஸ் கம்பெனி வந்து சொல்லுது. இப்போ 2023 2024 அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 2 வருஷம் கணக்கு வந்து சொல்கிறாங்க. 2 வருஷம் கணக்கில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ 2023 2024 வந்துட்டு நிறைய லாபம் வந்து எங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு, நிறைய லாபம் வந்து எங்களுக்கு வந்து தரதா வந்து சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து இந்த எம்ப்ளாயிஸ் எல்லாருமே வந்து வேலையை விட்டு வந்து போயிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே வந்து வேலையை விட்டு போகிறது வந்து நிப்பாட்டிட்டு நிறைய பேருக்கு வந்து இந்த போஸ்டிங் வந்து கொடுத்தாங்க பாருங்கள். இப்போ நிறைய பேர் வேலையை விட்டு போனதுனால கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து நிறைய வந்து அடி வாங்கிருச்சு. இனிமேல் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. போஸ்டிங் கொடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ வந்து இந்த ப்ராஃபிட் வந்து வந்திருக்குன்னா, அதாவது 2023 வருஷம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஆண்டோட வருமானம், அதாவது ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த ப்ராஃபிட் வந்து எடுப்பாங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அந்த 3 மாதம் பார்த்தோன்னா மொத்தமாக எல்லாம் சேர்ந்து அந்த ஒரு வருஷத்துக்கு அந்த கம்பெனிக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வந்து வந்திருக்குன்னா 2023 வருஷம் 60,000 கோடிக்கு மேலே அந்த கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட் வந்து வந்திருக்கு. அதாவது 2023 கணக்குப்படி. 2024 கணக்குப்படி எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாருமே வந்து போஸ்டிங் கொடுத்ததுக்கப்புறம் நிறைய பேர் உள்ளே வந்து இருந்திருக்காங்க பாருங்கள். அவங்களுக்கு வந்து போஸ்டிங்லாம் கொடுத்ததுக்கப்புறம் உள்ளே வந்து இருந்திருக்காங்க பாருங்கள். எவ்வளோ ப்ராஃபிட் வந்து வந்திருக்குன்னா டிசிஎஸ் கம்பெனிக்கு 64,000 கோடி. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 2023 4 விட கம்பேர் பண்ணும்போது 2024 வந்து ஒரு 4,000 கோடி ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ப்ராஃபிட் வந்து வந்ததா வந்து இந்த கம்பெனி வந்து சொல்லுது. இப்போ நம்ம டிசிஎஸ் கம்பெனின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டுன்னு வச்சுக்காங்களா, அந்த கம்பெனியில் போய் வேலைக்கு சேர்ந்தாங்கன்னா அந்த கம்பெனியில் வந்து வேலை வந்து கேரண்டின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நான் இந்த மாதிரி ஐடி செக்டரில் வந்து நான் வந்து ஒர்க் பண்ணல, ஆனால் ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சில பேர் வந்து என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க டிசிஎஸ் கம்பெனியில் வந்து வேலை கிடச்சிச்சுன்னா அவங்க வந்து ஜாப் வந்து பிளேஸ்மெண்ட் வந்து கேரண்டின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்பேற்பட்ட கம்பெனியில் இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி அந்த சுச்சுவேஷன் வந்து வரக்கூடாதுன்றதுக்காக இப்பேற்பட்ட ஒரு முடிவுகள் வந்து HR வந்து எடுத்திருக்காங்க. நிறைய பேருக்கு போஸ்டிங் கொடுத்து கிட்டத்தட்ட 4,000 கோடி வந்து ப்ராஃபிட் வந்து எக்ஸ்ட்ரா 2024 வந்து பார்த்துருக்காங்க. ஆனால் அதே மாதிரி வந்து என்ன இருக்குன்னா, இப்போ எப்படி வந்து டிசிஎஸ் கம்பெனின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும், அதே மாதிரி இன்ஃபோசிஸ் சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். இப்போ அதுக்கு நிகரான கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா காக்னிசன்ட் கம்பெனின்னு வந்து ஒரு ஐடி கம்பெனி. இந்த காக்னிசன்ட் கம்பெனி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000 எம்ப்ளாயி வந்து வேலையை விட்டு வந்து போயிருக்கிறதா வந்து சொல்லப்படுது. அந்த 10,000 எம்ப்ளாயி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வேலையை விட்டு மட்டும் போயிருக்க மாட்டாங்க. உள்ள ஒரு சில எம்ப்ளாயிஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேலே இடத்துலேருந்து ப்ரெஷர் வந்திருக்கலாம், அதனால் வேலையை விட்டு போயிருக்கலாம், அட்மாஸ்பியர் பிடிக்காம வேலையை விட்டு போயிருக்கலாம், சேலரி பத்தலன்னு வேலையை விட்டு போயிருக்கலாம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டைப்ஸ் வந்து உள்ள எம்ப்ளாயிஸ் வந்து வேலையை விட்டு வந்து போயிருக்கலாம். இப்போ டிசிஎஸ் கம்பெனி வந்து முடிஞ்சதுங்களா, அடுத்து பார்த்தோம் இன்னொரு ஒரு பெரிய கம்பெனிக்கு வந்து போவோம். அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா காக்னிசன்ட் கம்பெனி.
இப்போ இந்த காக்னிசன்ட் கம்பெனின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னால் எல்லாருக்குமே வந்து தெரியும். ஐடி செக்டரில் நிறைய பேருக்கு இந்த கம்பெனி பற்றி தெரியாத ஆளுங்களே வந்து கிடையாது. இப்போ இந்த காக்னிசன்ட் கம்பெனி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2025 பிப்ரவரி மாதம் இந்த கணக்குப்படி இந்த ஃபைனான்ஷியல் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குது. அதில் வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன வெளியிட்டிருக்காங்கன்னா, இந்த காக்னிசன்ட் கம்பெனியோட தலைமையிடம் வந்து அமெரிக்காவில் வந்து இருக்குது. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த காக்னிசன்ட் கம்பெனியில் கிட்டத்தட்ட 10,700 பேர் வந்து வேலையை விட்டு போனதாக வந்து தகவல் வந்து சொல்லப்படுது. இதை வந்து எப்படி வந்து கம்பேர் பண்ணுறாங்கன்னா, அதுக்கு முன்னாடி வருஷம் இருக்குது பார்த்தீங்களா, 2023 24 அந்த கணக்குப்படி வந்துட்டு அப்போ இருக்கிறத விட இப்போ வந்து எம்ப்ளாயிஸ் எல்லாமே வந்து கம்மியாக தான் வெளியே போயிருக்காங்க. அதாவது அதுக்கு முந்தின வருஷம் கணக்கு போட்டு பார்த்தோன்னா 13,000 கிட்டத்தட்ட 14,000 பேர் வந்து வேலையை விட்டு போனதாக வந்து இந்த தகவல் வந்து சொல்லப்படுது. ஸோ லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் எம்ப்ளாயில வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வெளியே போயிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நிர்வாகம் வந்துட்டு இந்த வருஷம் கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் எல்லாமே வந்து நாங்கள் வந்து அதிகப்படுத்துவோம்னு வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த எம்ப்ளாயிஸ் எல்லாமே வந்து நாங்கள் கம்பெனியில் வந்து ஜாஸ்தி பண்ணுவோன்னு சொல்லிட்டு யார் வந்து சொல்கிறாங்கன்னா, இந்த கம்பெனியோட நிதி அதிகாரின்னு சொல்லப்படுற ஒரு போஸ்டிங்கில் இருக்கிற ஒரு நபர், அவர் தான் வந்து இந்த வார்த்தையை வந்து சொல்கிறாரு. அதாவது டிசம்பர் மாதம் வந்து முடிவடையில் இந்த காலாண்டு முடிவடையும் போது அந்த கம்பெனியோட எம்ப்ளாயிஸ் கவுண்ட் வந்து எவ்வளோ இருந்தாங்கன்னா, அதாவது இந்த காக்னிசன்ட் கம்பெனி எம்ப்ளாயிஸ் கவுண்ட் எவ்வளோ இருந்திருக்காங்கன்னா 3,36,800 பேர் வந்து இந்த கம்பெனியில் வந்து எம்ப்ளாயிஸாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டு 12 months அதை கம்பேர் பண்ணும்போது இந்த எம்ப்ளாயிஸ் எல்லாமே வந்து ரெசிக்னேஷன் பண்ணிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அதனுடைய கவுண்டிங் பர்சன்டேஜ் மட்டும் எவ்வளோ இருந்திருக்குன்னா 15.9% வந்து இந்த ரெசிக்னேஷன் கவுண்டிங் பர்சன்டேஜ் வந்து இருந்திருக்கு. டிசிஎஸ் கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லாருமே வந்து வேலையை விட்டு போனாங்க. நிறைய பேர் எம்ப்ளாயிஸ் யாருமே வேலையை விட்டு போகக்கூடாதுன்றதுக்காக ஒரே ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எம்ப்ளாயிஸ் கிளம்பி வந்து போஸ்டிங் கொடுத்தாங்க. ஆனால் காக்னிசன்ட் கம்பெனி அதிகாரி வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த தலைமை செயல் அதிகாரி அதாவது சிஇஓ வந்துட்டு அவர் பேர் வந்து ரவிக்குமார், அவர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த போஸ்டிங் வந்து கொடுத்த மாதிரி இவர் வந்து சொல்லலை. ஆனால் இருந்தாலும் எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் வந்து எங்கள் கம்பெனி விட்டு போயிட்டாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வெளியே போனவங்க எல்லாருமே வந்து திரும்ப எங்கள் கம்பெனிக்கே வந்து மறுபடியும் வந்து ரீஜாயின் பண்ணுறாங்கன்னு வந்து சொல்லப்படுது. 2024 வருஷம் வந்து எத்தனை எம்ப்ளாயி வந்து வெளியே போயிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 13,000 எம்ப்ளாயி வந்து வெளியே போயிருக்காங்க. வெளியே போன எம்ப்ளாயி எல்லாருமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, திரும்ப வந்து கம்பெனிக்கு வந்து வந்திருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மேலே வந்து இன்னொரு 10,000 எம்ப்ளாயி வந்து ரெடியாக இருக்காங்க எங்கள் கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ரவிக்குமார், சிஇஓ ரவிக்குமார் வந்து சொல்லியிருக்காரு. காக்னிசன்ட் கம்பெனி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப திறமையான எம்ப்ளாயி மட்டும் தான் நாங்கள் வந்து வச்சுப்போம், திறமையில்லாத எம்ப்ளாயி வந்து அங்கே வேலையை விட்டு வந்து தூக்குறதா வந்து சொல்லப்படுது. அது காக்னிசன்ட் கம்பெனி மட்டும் இல்லை, எல்லா கம்பெனியுமே அப்படி தான். ஒரு சாதாரணமான ஒரு கடையில் கூட வந்து திறமையான ஆளை தான் வந்து கூட வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. திறமையில்லாதவங்க யாருமே வந்து வச்சுக்க மாட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டாட்டிக்ஸ் தான். பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு சில ஐடியாலஜி தான். இது ஒரு காமனாக இருக்கக்கூடிய விஷயத்தை தான் வந்து இவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த காக்னிசன்ட் கம்பெனியில் வந்து நிறைய பேர் எம்ப்ளாயிஸ் வந்து சுருங்கிட்டாங்க பார்த்தீங்களா. என்னதான் வந்து ஒரு கம்பெனி வந்து நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் எல்லாருமே வந்து வேலையை விட்டு வந்து தூக்கிட்டாங்கன்னா, இன்னொரு கம்பெனி எம்ப்ளாயி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எல்லாருமே வந்து வேலையிலேருந்து ரெக்வயர் பண்ணுறதுக்காக இன்னொரு கம்பெனி வேகன்சி வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ என்ன வந்து பண்ணுறாங்கன்னா, காக்னிசன்ட் கம்பெனிக்கு போட்டியாக வந்து அசெஞ்சர் கம்பெனின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி கம்பெனி வந்து இருக்குது. அந்த அசெஞ்சர் கம்பெனி வந்து அந்த அசெஞ்சர் கம்பெனி பற்றி சொல்கிறாங்க. அதாவது நிறைய பேர் வந்து காக்னிசன்ட் கம்பெனி விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஆனால் ஐடி கம்பெனியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அசெஞ்சர் கம்பெனி வந்துட்டு இந்த கம்பெனி வந்து நீங்கள் வேலையை விட்டு தூக்கிட்டாலும் நாங்கள் நிறைய பேருக்கு வந்து ஜாப் வேகன்சி வந்து கொடுப்போம். 2025 அதாவது இந்த வருஷம் கணக்குப்படி இந்த அசெஞ்சர் கம்பெனி வந்து எத்தனை பேருக்கு வந்து வேலை கொடுத்துருக்குன்னா, கிட்டத்தட்ட 25,000 பேர்கிட்ட வந்து வேலை வந்து கொடுத்துருக்கு. 25,000 பேருக்கு வந்து வேலை கொடுத்துருக்காங்களே, மொத்தமாக வந்து பார்த்தோன்னா இந்த கம்பெனியில் வந்து டோட்டல் எம்ப்ளாயிஸ் வந்து எவ்வளோ இருக்காங்கன்னா 8 லட்சம் பேர்கிட்ட வந்து அந்த கம்பெனியில் வந்து எம்ப்ளாயி வந்து இருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஆட்குறைப்பை பற்றி வந்து பேசுகிறோம் பார்த்தீங்களா. இப்போ வந்து ஆட்குறைப்பை வந்து இன்ஃபோசிஸ் கம்பெனி மட்டும்தான் பண்ணிச்சான்னு கேட்டேன்னா அதுதான் வந்து கிடையாது. ஏன்னா இன்ஃபோசிஸ் கம்பெனி நிகராக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டெக் கம்பெனிலாம் வந்து பண்ணிட்டு தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ்ல வந்து அவங்க ஆட்குறைப்பை வந்து பண்ணலை. ஆனால் நிறைய பேர் வந்து வேலையை விட்டு வந்து போயிட்டு தான் வந்து மொட்டையாக வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையிலே வந்து ஆட்குறைப்பு பண்ணாங்களா இல்லையான்னு வந்து பெருசாக இங்கே வந்து மென்ஷன் பண்ணலை. ஆனால் போயிட்டாங்கன்னு வந்து சொல்கிறாங்க. காக்னிசன்ட் கம்பெனி அந்த மாதிரி தான். இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மிகப்பெரிய வந்து ரொம்ப பிரபலமாக வந்து பேசப்பட்டிருக்குது வந்து இன்ஃபோசிஸ் கம்பெனி வந்து ரொம்ப வந்து பெருசாக பேசுகிறாங்க. இந்த இன்ஃபோசிஸ் கம்பெனி மட்டும் எம்ப்ளாயி வந்து குறைக்கலப்பா, நிறைய பேர் வந்து குறைச்சிருக்காங்கன்னு வந்து சொல்கிறாங்க. அது என்னென்ன கம்பெனினா, டிசிஎஸ் கம்பெனி நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, இன்ஃபோசிஸ் கம்பெனி இப்போ பிரபலமாக கொஞ்சம் பேசிகிட்டு இருக்குது, HCL கம்பெனி, விப்ரோ கம்பெனி, டெக் மகேந்திரா இந்த கம்பெனியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2025 இந்த நிதியாண்டின்படி, அதாவது இந்த ஒரு குவார்டர் வந்து சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொரு குவார்டர் படி இந்த 5 கம்பெனியுமே வந்து மொத்தம் எத்தனை எம்ப்ளாயிஸ் வந்து வேலையை விட்டு வந்து அனுப்பியிருக்காங்கன்னா, வேலையிலேருந்து குறைச்சிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 2,587 பேர் வந்து இந்த 5 கம்பெனியுமே ஒன்று சேர்ந்து எம்ப்ளாயிஸை வந்து வேலையை விட்டு வந்து அனுப்பியிருக்காங்க. ஏங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் கம்பெனி எம்ப்ளாயி வேலையை விட்டு வந்து தூக்கிட்டாங்க. அது போக இல்லாமல் கூட பார்த்தீங்கன்னா நிறையா கம்பெனி வந்து துணை தட்டிக்கிச்சு. HCL, விப்ரோ, டிசிஎஸ், டெக் மகேந்திரா
இந்த மாதிரி ஒவ்வொரு நிர்வாகத்துலேயும் பார்த்தீங்கன்னா 500 பேர், 600 பேர், 700 பேர் ஒட்டுமொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2600 பேர் வந்து வேலையை விட்டு வந்து தூக்கியிருக்காங்க. ஆனால் காக்னிசன்ட் கம்பெனி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் கம்பெனியில் வந்து எம்ப்ளாயிஸ் வந்து கம்மியாக தான் இருக்காங்க, ஆனால் போக போக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நாங்கள் அதிகப்படுத்திடுவோம். எம்ப்ளாயிஸ் வந்து கம்மியானாலும் எங்களுடைய பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து 3.5% வந்து அவங்க கம்பெனியில் வந்து இருந்துச்சுங்களாம். ஆனால் எம்ப்ளாயி கம்மியானாலும் எங்களுக்கு வந்து 6%, அதாவது வந்து ரொம்ப டபுள் ஆகும்னு சொல்லிட்டு, அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து டபுள் ஆகும்னு சொல்லிட்டு அந்த காக்னிசன்ட் கம்பெனி வந்து எதிர்பார்க்குது. ஏற்கனவே படித்த படிப்புக்கு வேலை கிடையாது, அப்படியே வேலை கிடைச்சாலும் நல்ல சம்பளம் கிடையாது, அப்படியே நல்ல சம்பளம் கிடைச்சாலும் அந்த வேலை நிரந்தரமும் கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உயிருக்கு ஊசலாடக்கூடிய நிலைமை தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா காலகட்டங்கள் கம்பெனியும் வந்து போயிட்டுருக்கு. நிறையா கம்பெனிஸ் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம வாழ்க்கையில் நிறைய கம்பெனி வந்து நம்ம வேலைக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய கம்பெனி வந்து இழுத்து மூடின கதையும் நம்ம வந்து கேட்டிருப்போம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புது புது கம்பெனிகள் வந்து ஓப்பன் ஆனதே நம்ம வந்து பார்த்துருப்போம். அந்த கம்பெனியில் போய் ரெஸ்யூமும் நம்ம வந்து கொடுத்துட்டு வந்திருப்போம். இப்போ இந்த காக்னிசன்ட் கம்பெனி ஆச்சுங்களா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் கம்பெனி ஆச்சுங்களா, இப்போ இன்ஃபோசிஸ் கம்பெனி. இந்த இன்ஃபோசிஸ் கம்பெனி வந்து இப்போ சமீபத்தில் ஒரு 2 நாள் முன்னாடி வந்து என்ன பேசியிருக்காங்கன்னா, இன்ஃபோசிஸ் கம்பெனியில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 700 பேருக்கு வந்து வேலையை விட்டு வந்து தூக்கினதாகவும், 400 பேருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து லே ஆஃப் வந்து பண்ணதாகவும் வந்து அந்த இன்ஃபோசிஸ் கம்பெனி வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து போட்டு தாக்குன்னு சொல்லிட்டு இந்த சோஷியல் மீடியாவில் வந்து தாக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பிரச்சனை வந்து போயிட்டு இருக்காங்களா. இந்த மாதிரி டெக் கம்பெனிஸ் எல்லாருமே வந்து பயங்கரமான ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ் டெர்மினேஷன் வந்து கையில் எடுத்திருக்காங்க. இதுக்கெல்லாம் மேலே போய் ஒரு கம்பெனியோட சிஇஓங்க அவர் வந்து என்ன அராஜகம் வந்து பண்ணியிருக்காருன்னா, இந்த காமர்ஸ் கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அமெரிக்காவில் வந்து நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். இப்போ நான் நடந்த சம்பவம் எல்லாமே வந்து நம்ம இந்தியாவில் வந்து நடந்தது, ஓகேங்களா. ஆனால் இப்போ சொல்லக்கூடிய அந்த சம்பவம் வந்து அமெரிக்காவில் வந்து நடந்தது. அமெரிக்காவில் வந்து என்ன இருக்குன்னா, ஒரு காமர்ஸ் கம்பெனி, அந்த காமர்ஸ் கம்பெனி வந்து என்ன வந்து சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு காமர்ஸ் கம்பெனி. அந்த காமர்ஸ் கம்பெனி வந்து அந்த சிஇஓ இருக்கார் பாருங்க, அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, வழக்கமாக வந்து மீட்டிங் வைக்கிற மாதிரி மீட்டிங் வந்து வச்சிருக்காரு. இப்போ வந்து ஐடி கம்பெனியில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மீட்டிங் எல்லாமே வந்துட்டு இந்த ஜூம் காலு, அப்புறம் வேறு ஏதாவது இந்த ஆன்லைனில் தான் வந்து மீட்டிங் இதெல்லாம் வந்து இருக்கும். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, வழக்கம் போல் வந்துட்டு மீட்டிங் வந்து வாங்கன்னு சொல்லிட்டு விர்ச்சுவலாக வந்து ஒரு மெசேஜ் வந்து போட்டிருக்காரு. அந்த காமர்ஸ் கம்பெனியில் எத்தனை எம்ப்ளாயி வந்து வேலை பார்த்துருக்காங்கன்னா 111 பேர் தான் வந்து வேலை பார்த்துருக்காங்க. மீட்டிங் அட்டன் பண்ணது வெறும் 11 பேர். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, மீட்டிங் யாரெல்லாம் வந்து அட்டன் பண்ணாரோ அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு மீட்டிங் அட்டன் பண்ணாதவங்க எல்லாருமே வந்து வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. இன்னப்பா 111 பேரில் ஒரு 10 பேர் தானே அட்டன் பண்ணாமல் இருப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து கிடையாது. 111 பேரில் 100 பேர் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணாமல் இருந்திருக்காங்க. மீதி 11 பேர் தான் அட்டன் பண்ணியிருக்காங்க. 11 பேரை விட்டுட்டு 100 பேரையும் வேலையை விட்டு வந்து தூக்கியிருக்காரு. இதை வந்து ரெடிட்னு சொல்லப்படுற ஒரு வெப்பேஜ் ஒன்று இருக்குங்க, அதில் வந்து அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ஏற்பட்ட சம்பவம் வந்து இந்த சிஇஓ வந்து பண்ணியிருக்காருன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து மிகப்பெரிய வந்து ஒரு பேசும் பொருளாக வந்து பேசப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த 100 பேரையும் வேலையை விட்டு வந்து தூக்கியிருக்காரு பார்த்தீங்களா இந்த சிஇஓ. அந்த 100 பேரில் பார்த்தோன்னா ஒரு சில பேர் வந்துட்டு இவர் வந்து வேலையை விட்டு தூக்குனாரு பாருங்க, அன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்து வேலைக்கு வந்து சேர்ந்தாங்க. வேலைக்கு வந்து ஜாயின் பண்ண அடுத்த 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் ஒரு மெயில் வந்து போட்டு, ஜூம் கால் அட்டன் பண்ணாதவங்க யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து வேலையை விட்டு வந்து தூக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் வந்து போடுறாரு. அது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான நியூஸாக வந்து அமையுது. ஏற்கனவே வேலைவாய்ப்பு கிடைக்காம நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. அமெரிக்காவில் தான் நடக்குது ஆகாஷ், இங்கே என்னன்னு சொல்கிறீங்க கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அமெரிக்காவில் நடந்தது நாளைக்கு நம்ம ஊரில் நடக்கும். ஒருத்தன் பார்த்து இன்னொருத்தன் வந்து கற்றுப்பான். அவங்க அங்கே பார்த்தீங்கன்னா மீட்டிங் வந்து அட்டன் பண்ணலன்னு சொல்லிட்டு வேலையை விட்டு தூக்குனாங்க பார்த்தீங்களா, அதே தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுவான். அங்கே பார்ப்பா அந்த கம்பெனியில் பார்ப்பா காமர்ஸ் கம்பெனியில் ஜூம் கால் அட்டன் பண்ணவங்க நிறைய பேர் வந்து வேலையை விட்டு வந்து தூக்கிட்டாங்க, அட்டன் பண்ணாதவங்களாம் தூக்கிட்டாங்கன்னா அப்போ அதே காரணமாக வச்சு இங்கேயும் தூக்கலான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சில கம்பெனி அதை பார்த்து ஃபாலோ பண்ணுவாங்க, கட்டாயம் பண்ணுவானுங்க, இல்லைன்னு சொல்ல. இன்றைக்கி இல்லை நாளைக்கு, இந்த வருஷம் இல்லை அடுத்த 2 வருஷம் 3 வருஷம் எவனா ஒருத்தன் பார்த்துருப்பான் இந்த நியூஸு. இப்போ நான் பேசுகிறேன் பார்த்தீங்களா, கேட்டிருப்பான், அட்லீஸ்ட் அந்த நியூஸை படிச்சிருப்பான், அதை மேலே அதிகாரிக்கு சொல்லியிருப்போம் இப்படி கூட தூக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து அவனுக்கு கிடைக்கும். ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணலாம் இந்த சிஇஓ வந்து என்ன பண்ணணும்னா, இல்லைடா நீங்கள் வரலன்னு ஒரு பனிஷ்மெண்ட் வந்து தரேன்னு சொல்லிட்டு ஏதாவது வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அப்படி இல்லாட்டி வராதவங்க எல்லாருக்கும் வந்து அதாவது சின்ன பனிஷ்மெண்ட் ஏதாவது கொடுத்து அவங்க எல்லாருமே வந்து திருத்தி இருக்கணுமே வழியை, உடனே வேலையை விட்டு வந்து நான் தூக்குறேன்னு சொல்லிட்டு உடனே வேலையை விட்டு தூக்கக்கூடாதுங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வேலை கிடைக்கிறதே வந்து ஒரு குதிரை கொம்புன்னு வந்து சொல்லுவாங்க. வேலை கிடைக்கிறதே வந்து ஒரு குதிரை கொம்பாக இருக்குது. இப்படி இருக்க பட்சத்தில் ஒவ்வொருத்தர் வந்து வந்தான்னு வச்சுக்கோங்களேன், 100 பேர் 200 பேர் 500 பேர் 1000 பேர் எப்படியே வேலையை விட்டு தூக்கணும்னு வச்சுக்கோங்க. கடைசி காலத்தில் வந்து பார்த்தோன்னா அடுத்த ஒரு 4-5-10 வருஷத்தில் எல்லாருமே வந்து சாப்பாடுக்கு பிச்சை தான் எடுக்கணும். இப்போ இந்த பிரச்சனை வந்து ஐடி கம்பெனியோட முடியாதுங்க. ஐடி கம்பெனி வந்து அடி வாங்கிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஷேர் மார்க்கெட் வந்து அடி வாங்கும். ஷேர் மார்க்கெட் அடி வாங்குச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷேர் மார்க்கெட்டை சுற்றி இருக்கக்கூடிய பொருள்கள் விலைவாசி எல்லாமே வந்து ஏறும். விலைவாசி ஏறினதுனால பாமரை வந்து அடி வாங்குவான்.
ஒரு மாதம் 15,000 20,000 சம்பாதிக்கிறோம் முதல் கொண்டும் ₹1 பொருள் ₹4 கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்து அடி வாங்கும். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டிலையுமே இந்த ஐடி கம்பெனி தான். இந்த ஐடி கம்பெனி பேஸ் பண்ணி தான் எல்லா கம்பெனியுமே வந்து இயங்கிட்டு இருக்கு. ஷேர் மார்க்கெட் முதல் கொண்டும் அதை நம்பி தான் இயங்கிட்டு இருக்கு. மாதம் வந்து வரவங்க போகிறவங்களாம் டெர்மினேஷன் பண்ணிங்கன்னா பாதிக்கப்படக்கூடியது அங்கே உள்ள வேலை பார்க்குறவன் மட்டும் இல்லை, வெளியே வேலை பார்த்துட்டு இருக்கான் பார்த்தீங்களா, ஒரு தள்ளு வண்டியில் கடை போட்டவன், பிளாட்பாத்தில் கடை போட்டவன் எல்லாருமே அடி வாங்கும். ஸோ அதனால் வந்து என்னென்னா இந்த மாஸ் டெர்மினேஷன்றது மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து நிப்பாட்டுங்க, நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுங்க. அதுக்கான என்னென்ன வழிமுறைகள் பண்ணணுமோ ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான வழிமுறைகள் வந்து பண்ணுங்கள். இன்னும் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கம்பெனி இப்போ சமீபத்தில் ஒரு 2 மாதம் முன்னாடி வந்து ஒரு நியூஸ் பார்த்தேன். அங்கே இருக்கக்கூடிய கம்பெனி எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து வேலைக்கு வரல. அதாவது எம்ப்ளாயி வந்து சொல்கிறாங்க நாங்கள் வேலைக்கு வந்து, ஆனால் இருந்தாலும் வந்து பஞ்ச் அடிக்கும் போது வந்து நாங்கள் வந்து லீவுன்னு வந்து காட்டுச்சு. உடனே வந்து ஒரு 1000 பேர் வந்து வேலையை விட்டு தூக்குனதா வந்து கோயம்புத்தூரில் ஒரு ஐடி கம்பெனி வந்து மிகப்பெரிய ஒரு இஷ்யூ வந்து ஆக்குனாங்க. சமீபத்தில் போன மாதம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பரவலாக பேசப்பட்ட ஒரு பிரச்சனை. எம்ப்ளாயிஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வேலைக்கு வந்தோம், ஆனால் அந்த ஆப்ஸ் கொண்டு வந்து காட்டுது, நாங்கள் வந்து தலைமுறை வாய்ட்டன் வந்து காட்டுது. அப்புறம் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கான சேலரி ஸ்லிப் இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து சேலரி வந்து கொடுக்கல, எங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. வேலையிலேருந்து நாங்கள் போகிறோம், நாங்கள் வந்து இங்கேயே வந்து இருக்கிறோன்னு சொல்ல நாங்கள் போகிறோம். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி வந்து கேட்குறாங்க, ஆனால் கம்பெனி வந்து தரமாட்டேன்னு வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரியான சிக்கல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐடி நிர்வாகம் வந்து எம்ப்ளாயிஸ்க்கு வந்து தொடர்ந்து வந்து குடைச்சல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து வந்து பேசிகிட்டே இருக்கலாம். ஏகப்பட்ட கம்பெனி ஏகப்பட்ட பிரச்சனை வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வேலைக்கு போகிறதுன்றது கஷ்டம் தான். அதை விட ஒரு பெட்டரான ஐடியா நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு முதலாளியே ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சிகளை வந்து நம்ம வந்து பண்ணணும். இன்றைக்கி வந்து முயற்சி பண்ணாத அடுத்த 4 வருஷத்தில் 5 வருஷத்தில் நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாக வந்து உக்காரலாம். அது எந்த வேலையாக வேணா இருக்கட்டும். கடைசி வரைக்கும் நம்ம கையை கட்டி வேலை பார்க்குறதுக்கும் ஒரு பிஸ்னஸ் மேனாக ஒரு 4-5 வருஷத்தில் வந்து டெவலப் ஆகிறதுக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குது. அது என்ன பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ, என்ன அறிவு இருக்கோ அதை வச்சு ஏதாவது காசு பணம் வந்து பண்ண பாருங்கள். அதை எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு சேஃபான ஜாப்பு. நம்ம ஒருத்தர்கிட்ட கையை கட்டி வேலை பார்த்து பதில் சொல்கிறத விட நம்ம 4 பேருக்கு வந்து சம்பளம் கொடுக்கலாம், நம்ம வந்து ஒரு முதலாளி ஆகலான்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையோட அந்த தன்னம்பிக்கையோட வேலை பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தோன்னா எல்லாருக்குமே ஒரு தனித்தத்துவம் இருக்குது, ஒரு தனித்தத்துவமான ஒரு திறமை இருக்குது. கடவுள் யாருக்கும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்கல, யாருக்கும் கம்மியாகவும் கொடுக்கல. எல்லாரும் என்ன முயற்சி பண்ணுறோமோ, நீ என்ன வாழ்க்கையில் ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறியோ அந்த பாதையில் நீ போறியோ அந்த பாதைக்கு ஏற்ற மாதிரி கடவுள் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். ஸோ இறுதியாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ வந்து நான் முடிக்கிறேன். நான் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு 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 வாசகம் வந்து படித்தேன். அந்த வாசகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்தது. அது மோட்டிவேஷனான வாசகம் வந்து உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்கிறேன். அது என்னென்னா, உனக்கான வாழ்க்கையை தேடுறது மட்டும் உன்னுடைய வேலை கிடையாது, உனக்கான வாழ்க்கையை உருவாக்குறது தான் உன்னுடைய வேலை. இதை சொல்லிவிட்டு இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். ஓகே பிக்கர்ஸ், நான் பேசின இந்த டிசிஎஸ் கம்பெனி பற்றி, இந்த இன்ஃபோசிஸ் கம்பெனியை பற்றி, அப்புறம் இந்த இ-காமர்ஸ் அந்த கம்பெனியை பற்றி, அப்புறம் கோயம்புத்தூரில் வேல்யூ எடுத்துக்கிற அந்த கம்பெனியை பற்றி ஒரு சில விஷயங்கள் உங்கள் எல்லாருக்கிட்டே வந்து சொல்லியிருப்பேன். ப்ராஃபிட்லேருந்து, டேர்ன் ஓவர்லேருந்து, டெர்மினேஷன்லேருந்து. இந்த ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய யாராவது இந்த கம்பெனி யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாஸ் டெர்மினேஷனை பற்றி? இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக வந்து சொல்லுங்கள். நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன் நிறையா விஷயங்கள் இந்த ஐடி கம்பெனியை பற்றி. ஏன்னா நான் ஒர்க் பண்ணுறது ஐடி கம்பெனி கிடையாது, வேறு கம்பெனிஸ்லாம் வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ உங்கள் கம்பெனியில் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் மறக்காமல் நான் வந்து பார்க்குறேன். பாய் அண்ட் டேக் கேர்.